கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்புக்குரியவர்களே, கலங்காதீர்கள். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த மார்னிங் டிவோஷன் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையும் நாங்கள் கொடுக்கிற தேவ வார்த்தைகளை மறவாமல் கேளுங்கள், பாருங்கள், அநேகருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற அருமையான ஒரு வாக்குத்தத்தம் சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். இந்த வசனத்திலே 3 விதமான காரியங்கள் அங்கே அமைந்திருக்கிறது. ஒன்று, நான் கர்த்தரை தேடினேன். 2வது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். 3வது, என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். இந்த 3மே ஒன்றுக்கொண்டு இணைந்து இருப்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எப்பொழுது நமக்கு அவர் செவி கொடுப்பார்? நாம் அவரை கூப்பிடும் போது, நாம் அவரை தேடும் போது அவர் நமக்கு செவி கொடுப்பார். அப்போ கர்த்தர் எனக்கு செவி கொடுக்கவில்லை என்று சொல்லும்போது நாம் அவரை தேடவில்லை என்று அர்த்தம். அப்போ நம்ம தேடுனா அவர் செவி கொடுக்கிறார், செவி கொடுத்து நமக்கு பதில் கொடுக்கிறார். புரியுதா? இதுதான் இந்த நாளுக்குரிய தியானமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனை தேடி போவதற்கு பதிலாக கர்த்தரை தேடுங்கள். மனுஷனிடத்திலே சொல்லுவதற்கு பதிலாக கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். உங்கள் புலம்பல், உங்கள் வேதனை, உங்கள் துக்கம், உங்களுடைய எந்த விதமான நல்லது கெட்டது காரியங்களை யார்ட்டையாவது கொட்டன்னு இருக்குதா? யார்கிட்டையும் கொட்டுறதுக்கு முன்னால் இயேசுவிடத்தில் கொட்டுங்க, அவரை தேடுங்க, அவரிடத்துல சொல்லுங்க. டெல் டு ஜீசஸ் எவ்ரிதிங். இதை நீங்க செய்யும் போது அவர் என்ன செய்றார் தெரியுமா? அதற்கு அவர் செவி கொடுக்கிறார். He listens to your cry. He listens to your request. He listens to your prayer. அதற்கு செவி கொடுக்கிறார். அந்த செவி கொடுக்கிறது என்பது he will hear, அவர் கேட்கிறார். அதுதான் அதோடைய. சில சமயத்தில் நீங்கள் யார்ட்டையாவது சொன்னால் அது கேட்காத மாதிரி போயிடுவாங்க, அவ்வளோதான். பட் God never do that. He loves you. அவர் உங்களை நேசிக்கிறபடினால அவர் உங்களுக்கு ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார், கேட்கிறார், உங்கள் புலம்பலை கேட்கிறார், உங்கள் அழுகுறலை கேட்கிறார், உங்கள் அங்கலாய்ப்பை கேட்கிறார், உங்கள் பிரச்சனைகளை கேட்கிறார். கேட்டு என்ன தெரியுமா செய்கிறார்? அதற்கு பதில் கொடுக்கிறார். He will answer your prayers. He will answer your cry. He will answer your lamentations. பதில் கொடுக்கிறார். உன்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி. எப்படிப்பட்ட பயங்கள் வரும் நாம் சொல்லவே முடியாது. திடீர்னு மனசு திக்குங்கும். ஏதோ ஒரு செய்தியை கேட்கும்போது, ஒரு சுகவீனம் வரும்போது, ஒரு தோல்வி வரும்போது, எதிர்பாராத ஒன்று நடக்கும்போது, தொழிலிலே வருகிற சிக்கல்கள், வியாபாரத்திலே வருகிற கஷ்டங்கள், வேலையிலே வருகிற பாதிப்புகள், ஊழியத்திலே வருகிற பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் எத்தனையோ உண்டு. எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுகிறார். தேவ பிள்ளையே, சோர்ந்து போகாதே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற என் அன்புக்குரியவர்களே, கலங்காதீர்கள். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்களுடைய பிரச்சனைகளை எதுவாக இருந்தாலும் அவரை தேடுங்க, அவரை கூப்பிடுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் செவி கொடுப்பார், அதற்கு பதில் கொடுப்பார். எல்லா பயத்துக்கும் உங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். அந்த ஜீவனுள்ளவரை நோக்கி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். இந்த நாள் மட்டுமல்ல, என்றைக்கும் நீங்கள் மகிழ்ந்து களிங்கூறும்படி
கிருபை அருளுவார். ஜெபிப்போமா. அன்பு நிறைந்த இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அவர்களுக்கு நீர் பதில் கொடுப்பீராக. எந்த விதமான பயங்கள் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதோ, அவர்களை ஆண்டவரை பயத்தினால் திகிலினால் வாடிக்கொண்டிருக்கிறார்களோ, பிள்ளைகளை விடுவிப்பீராக. அது வியாதி நிமித்தமோ, தோல்வி நிமித்தமோ, பொருளாதார கஷ்டத்தின் நிமித்தமோ, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையிலோ பயம் அவர்களை கவிக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு அவர்களை நீர் விடுவிப்பீராக. கர்த்தருடைய ஜீவன் உம்முடைய பிள்ளைகள் மீது கடந்து வரட்டும். அவர்களை ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய கிருபை அவளை சூழ்ந்து கொள்வதாக. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.